2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் தவிக தலைவர் தளபதி விஜய் பெரம்பூர், திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார். பெரம்பூர், திருச்சி கிழக்கு ஆகிய தொகுதிகளில் வேட்புமனுவும் தாக்கல் செய்தார். அந்த வேட்புமனுவில் தனது மனைவி சங்கீதாவிற்கு ரூபாய் 12.6 கோடி கடன் வழங்கியதாக குறிப்பிட்டிருந்தார். சங்கீதாவிற்கு ரூபாய் 12.60 கோடி கடன் கொடுத்தது குறித்து விசாரிக்க பெரம்பூர் தொகுதியை சேர்ந்த வெங்கடேஷ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். தனது மனுவில் வெங்கடேஷ் சங்கீதா தளபதி விஜயிடம் விவகாரத்து கோரி மனு தாக்கல் செய்திருந்ததாகவும் அதனால் அவருக்கு ரூபாய் 12.60 கோடி கடனாக வழங்கப்பட்டதாக வேட்பு மனுவில் குறிப்பிடப்பட்டிருப்பது சந்தேகத்தை எழுப்பியதாகவும் கூறியிருந்தார். மேலும் தனியார் கல்வி அறக்கட்டளைக்கு வழங்கப்பட்ட ரூபாய் 20 கோடி குறித்து பிரமாண பத்திரத்தில் முறையான விளக்கம் எதுவும் இல்லை எனவும் மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி அருள்முருகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது. அப்போது வேட்பு மனுவில் மனைவிக்கு 12 கோடியே 60 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்ததாக தவிக தலைவர் தளபதி விஜய் குறிப்பிட்டுள்ளது குறித்து ஆய்வு செய்ய கோரிய வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். சென்னை பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளில் போட்டியிடும் தவிக தலைவர் தளபதி விஜய் தாக்கல் செய்த வேட்பு மனுவில் 100 கோடி ரூபாய் வித்தியாசம் உள்ளது குறித்து வருமான வரித்துறை விசாரிக்க கோரி பெரம்பூர் தொகுதி வாக்காளர் தாக்கல் செய்த வழக்கு ஜூன் மாதத்துக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வேட்பு மனுவில் பெருந்தொகையை மனைவி உள்ளிட்டோருக்கு கடனாக வழங்கியுள்ளதாக தளபதி விஜய் தனது வேட்பு மனுவில் கூறியுள்ளது குறித்து ஆய்வு செய்ய கோரி மற்றொரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பெரம்பூர் தொகுதி வாக்காளர் வெங்கடேஷ் தாக்கல் செய்த மனுவில் விவகாரத்து கோரி தவிக தலைவர் தளபதி விஜயின் மனைவி சங்கீதா வழக்கு தாக்கல் செய்துள்ள நிலையில் வேட்பு மனுவில் அவருக்கு 12 கோடியே 60 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்துள்ளதாக கூறியுள்ளது சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. வேட்பு மனுவில் சொத்து விவகாரங்களை தெரிவிப்பது வெறும் சடங்கு அல்ல, அதில் உண்மை விவகாரங்களை மறைப்பது தேர்தல் நடைமுறையை மோசடி செய்வதை போன்றது எனவும் மனுவில் குறிப்பிட்டுள்ளது. தனியார் கல்வி அறக்கட்டளைக்கு 20 கோடி ரூபாய் பணம் வழங்கியுள்ளது குறித்து வேட்பு மனுவில் முறையாக எந்த விளக்கமும் அளிக்கவில்லை எனவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி எஸ். ஏ. தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி ஜி. அருள்முருகன் அடங்கிய அமர்வு ஏற்கனவே இதே கோரிக்கையுடன் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதால் இந்த வழக்கை விசாரணைக்கு ஏற்க முடியாது என கூறி தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்ற தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.